ஹாய், நான் உங்கள் சஞ்சய், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். நான் இந்த சீரீஸில் இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 to 30 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிக் ஆன கொஸ்டின்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். இதே மாதிரி 10 கொஸ்டின்ஸாக இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21st question. A man takes a loan of some amount at some rate of simple interest. After 3 years, the loan amount is doubled and the rate of interest is decreased by 2. After next 5 years, if the total interest paid on the whole is 13,600, which is equal to the same when the first amount was taken for 11 1/3 years, then the loan taken initially is என்னது? ஃபஸ்ட் என்ன பண்ணுறான்? After 3 years the loan amount is doubled. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? Principal P into rate R into 3 years by 100 plus next 5 years எவ்வளோ? 2 times of P into R minus 2 into 5 years by 100 equal to 13,600. The 13,600 is also equal to PR into 11 1/3 na எவ்வளோ? 33 plus 1 34/3 by 100. ஸோ PRோட வேல்யூ எவ்வளோ? இதுவும் போச்சுன்னா 4ல் போகும். ஸோ PR equal to 400 into 100 40,000 into 3 1,20,000. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன வருது? இந்த ஈக்குவேஷனில் 3PR plus of 5 into 2 10P 10PR minus 10 into 2 20P is equal to 13,600 00. இந்த 100 இங்கே வந்துச்சுன்னா ஸோ இது 13PR. ஏற்கனவே PR எவ்வளோ? 1,20,000. 13 into 112 எவ்வளோ? 12 into 12 144 plus ஒரு 12 எவ்வளோ? 154 156. ஸோ 15,60,000 minus 20P equal to 13,60,000. So 20P equal to 2 lakhs. P equal to 10,000. So answer என்னது? 10,000. Second sum. A person invested a total of 9,000 in 3 parts at 3%, 4% and 6% annum on simple interest. At the end of a year, he received equal interest in 3 cases. The amount invested at 6% is. ஸோ என்ன சொல்கிறாங்க? PRT by 100 எல்லாத்துலேயுமே ஈக்குவல். ஸோ PRT by 100 இது என்னது? ஃபஸ்ட்டு 3%க்கு. இப்போது பிரின்சிபலில் 9,000 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. 9,000 சே A B and C டிவைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகுது?
A into rate என்ன 3% into time t by 100 வந்து எல்லா 3 equationும் cancel ஆயிடும். So A into 3 is equal to B into 4 is equal to C into 6. இதோட LCM என்ன 3 4 and 6 ஓட LCM என்ன 3 போட்டா 1 4 2 இது 2 2ல இது பண்ணா 1 2 1 3 2 are 6 6 2 are 12. So இந்த ஈக்குவேஷன் divided by 1 by 12 பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் A by 4 equal to B by 3 equal to C by 2. Question என்ன the amount invested at 6% is 6% என்னது இதுதான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் ரேஷியோ வந்து 4:3:2 இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன 9,000. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் 9,000 into 2 whole divided by 4 3s are 4 plus 3 7 7 plus 2 9. ஸோ ஆன்சர் வந்து 2,000. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். 23rd question. Two equal sums were lent on simple interest at 6% and 10% per annum. The first sum was recovered 2 years later than the second sum, and the amount in each case was 1,105. What was the sum lent in each case? என்ன சொல்கிறாங்க ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து 6% 10%லையும் கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது டி அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குன்னா அதுக்கு மேலே 2 years கழிச்சு தான் தராங்க. ஸோ என்ன பண்ணலாம் பிரின்சிபல் பி இன்ட்டு ரேட் என்ன 6% இன்ட்டு டி ப்ளஸ் 2 டைம் டி ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா பி இன்ட்டு ரேட் 10% இன்ட்டு டைம் டி பை 100 ரெண்டும் சேம்ன்றாங்க. அமௌண்ட் சேம்ன்றாங்க. ஸோ 1 + பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பி கேன்சல் ஆயிரும். 6t + 12 ஈக்குவல் டு 10t 4t ஈக்குவல் டு 12 t ஈக்குவல் டு 3. ஸோ t ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன பண்ணணும் டோட்டல் அமௌண்ட் வந்து 1105 p பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் 10 இன்ட்டு 3 பை 100 ஈக்குவல் டு 1105. ஸோ இது என்ன p இன்ட்டு 13 by 10 130 by 100 that will become 13 by 10 is equal to 1105. இது எவ்வளோ ஆகும் 110 13 into 8 80 plus 24 104 65 5. So P equal to 850. Twenty-fourth question. A certain sum amounts to 81840 in 3 years and to 92400 in 5 years at x% per annum under simple interest. If the rate of interest becomes x plus 2, then in how many years will the same sum double itself? So இந்த சம்மை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு. ஸோ பார்ட் 1ல் என்ன ஆகுது, சர்டன் சம் வந்து 81840 பண்ணியிருக்கான், 92400 பண்ணியிருக்கான். ஸோ இதில் என்ன பண்ணலாம், இதை ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 10560. that will be simple interest for 2 years. நமக்கு வந்து simple interest for 3 years என்னது, இதை
10560 into 3 by 2 by 2. So இது என்ன ஆகும் 5280. This will become 0 24 8 15 840. So 15840 simple interest for 3 years. Total amount for 3 years என்ன 81840. So principal என்னது principal is equal to amount minus simple interest is equal to 81840 minus 15840. This will become 66,000. So 66,000 principal கிடைச்சிருச்சு. So R என்ன 66,000 is equal to 66,000 into rate R into time 3 years by 100 is equal to 15840. So இது 0ல கட் ஆயிடும், இந்த 0 இதுக்கு போயிடும், இது வந்து 11ல போகுமா 6 1 48 னா 4 4 6ல போகுமா 24. R equal to 8%. So என்ன சொல்றாங்க second part, if rate of interest becomes x plus 2, x plus 2 என்னது 8 plus 2 equal to 10 ஆகணும் அப்படின்னா in how many years will the same amount double itself. So என்ன சொல்றாங்க principal into rate 10 into time t by 100 equal to principal. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் ஏற்கனவே பார்த்தோம், இப்படி வந்துச்சுன்னா டைம் ரேட்டும் டைமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட்டும் 10%, டைமும் 10 years. ஆன்சர் A 10. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 25th question. A sum of 25,600 is invested on simple interest, partly at 7% per annum and remaining at 9% per annum. The total interest at the end of 3 years is 5832. How much money was invested at 9% per annum? So என்ன பண்ணுறாங்க 25,600 A and B இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒன்று 7% ஒன்று 9% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் 3 years by 100 is equal to 5832. இது என்ன ஆகுது 128 9 4 4 7A plus 9B equal to 1944. ஆனால் A plus B என்னது 25600. சாரிங்க, மல்டிப்ளை பண்ண மறந்துட்டேன். ஸோ A plus B equal to இது இன்ட்டு 7 பண்ணிக்கலாம். 7A plus 7B is equal to 0 0 42 35 39 14 17. ஸோ இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிரும். 2B is equal to 200 14 minus 5 14 minus 9 5 இதில் 1 15,200. B equal to 7
7,600. Answer 7,600. Twenty-sixth question. A sum lent at simple interest amounts to 6240.80 in 1 year and to 7563.20 in 4 years. The sum and rate of interest per annum respectively are. என்ன பண்ணணும் இந்த சம்மில்? ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years is equal to 7563.2 மைனஸ் இது என்ன 6240.8 8னா 0.4 62 minus 40 22 75 minus 62 13 simple interest. இப்போ simple interest for 1 year என்னது 1322.4 divided by 3 then 440.8. so simple interest 440.8 for 1 year. அப்போ rate principal amount எவ்வளோ? principal amount for 1 year is equal to 6240.8 minus 440.8 is equal to 5800. ஸோ ஆன்சர் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே தான், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது தந்துட்டாங்க. ரேட் என்ன? ரேட் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 440.8 by principal 5800 into time 1 year into 100. இது கேன்சல் ஆகிடும். 58,440னா எவ்வளோ? 7 into 50 350 plus 56 406. ஸோ ரேட் வந்து 7 point something தான். ஸோ இந்த ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது 7.6. ஸோ ஆப்ஷன் ஏ 58,800 and the rate is 7.6%. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு பிரின்சிபல் ஃபார் 1 year கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு ரேட் கண்டுபிடிக்கிறோம். 27th question. A certain sum of money amounts to 9766 in 3 years at simple interest at R% per annum and to 10,849 in 4.5 years at the same rate of simple interest. The value of R is. ஸோ இதில் என்ன பண்ணலாம்? 4.5 minus 3 years பண்ணால் 1.5 yearsோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது எவ்வளோ? 10849 minus 9766 அது வந்து 3 14801. ஸோ 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இது இன்ட்டு 2 அப்போது 616 2166 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. டோட்டல் அமௌண்ட் என்ன? 9766. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2166 is equal to principal எவ்வளோ? 9766 minus 2166 அது எவ்வளோ? 67600 into time எவ்வளோ? 3 into rate R by 100 722. 76ல் எவ்வளோ போகணும்? 76 into 9 எவ்வளோ? 630 plus 54 684. ஆப்ஷன் பார்த்தோம்னா 9க்கு வராது. ஸோ அடுத்து 9.5. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர்.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த சம்க்கு போகலாம். 28th question. A man invests an amount of 1,05,750 at simple interest in the name of his son, daughter and his wife in such a way that they get the same interest after 3, 4 and 5 years. If the rate of interest is 5% per annum, then the amount invested by wife என்னது? இந்த 5 irrelevant, தேவையில்லை, ஏன்னா ரேட் கேன்சல் ஆயிரும். ஸோ பிரின்சிபல் வந்து சன்னுக்கு வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம், டாட்டருக்கு வந்து டின்னு வச்சுக்கலாம், ஒய்ஃபுக்கு வந்து டபுள்யூன்னு வச்சுக்கலாம். அதோட டைம் வந்து 3 equal to 3 years for son is equal to 4 years for daughter is equal to 5 years for wife. ஸோ 3, 4, 5 ஓட LCM வந்து 60. இதை டிவைட் பை 60 பண்ணலாம். ஸோ son by 20 is equal to daughter by 15 is equal to wife by 12. ஸோ ஒய்ஃபுக்கான எவ்வளோ பண்ணாங்க, ஒய்ஃப் எவ்வளோ, ஒய்ஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 105,750 into 12 divided by 20 plus 15 35 plus 10 45 plus 2 47. இது எவ்வளோவில் போகுது, இது 2னா 100 minus 6 94 117 again 2 94 6 plus 17 23 235 47 into 5 235 2520 into 12 wife order share. இது எவ்வளோ 22,500 plus 2250 4,500 is equal to 27,000. ஆன்சர் வந்து 27,000 D. அடுத்த சம்க்கு போகலாம். 29th question. A sum of 4,000 amounts to 5,008 in 3 years simple interest at the rate of X% per annum. If the interest rate becomes X plus 2.6%, then the revised maturity amount will be. ஸோ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பர்சன்ட்டுக்கு 5,008ன்னு தந்துட்டான். நம்ம பாக்கி எவ்வளோ கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணுறதுக்கு 2.6% ஆஃப் 4 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5,008 ப்ளஸ் 4,000 into 2.6 rate into time 3 years by 100. இதோட வேல்யூ என்ன, 120 into 2.6 12 into 26 is equal to 260 plus 52. That will become 312. ஸோ இதோட டோட்டல் என்ன ஆகும், 5320. ஆன்சர் வந்து 5320. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இப்படி கூட பண்ணலாம். 4,000 minus 5,008 வந்து 1,008 for 3 years. ஸோ 1 இயருக்கு வந்து 336 வரும். அதை வச்சு ரேட் கண்டுபிடிக்கலாம். ரேட் வந்து 8.4% வரும். 8.4 + 2.6 வந்து 11 வரும். அகெயின் PRT by 100 போடலாம். 4,000 into 11 into time 3 by 100. இதுவுமே 1320 வரும். ப்ளஸ் 4,000 பண்ணால் 5320 வரும். பட் ஐ திங்க் இது கொஞ்சம் சிம்பிளரான ஆப்ஷன் வந்து இது தான். சிம்பிளாக நம்ம திஸ் வில் பி த ஸ்மார்ட்டர் வே டு சால்வ் திஸ் கொஸ்டின். சரி, வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 30th question. A sum of X amounts to 8563.5 in 3.5 years and
to 10,527 in 7 years at y% per annum simple interest. The value of x and y respectively are. இப்போ 3.5 இயர்ஸ்க்கு அமௌண்ட் தந்திருக்கான், 7 இயர்ஸ்க்கு அமௌண்ட் தந்திருக்கான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3.5 இஸ் ஈக்குவல் டு என்னது 10527 minus 8563.5 இது ஈக்குவல் டு 0.5 6 minus 3 3 12 minus 6 6 அப்புறம் 14 minus 5 9 1963.5. This amount 1963.5 is equal to principal என்ன principal equal to 8563.5 by 1963.5 that becomes 6600. So 6600 into இது தெரிஞ்சிச்சு நமக்கு எக்ஸோட வேல்யூ இதுதான் எக்ஸோட வேல்யூ எக்ஸ். ஸோ 6600 into 7/2 into rate y by 100. இது கேன்சல் ஆகிடுதா, இது 6 இது எவ்வளோ போகும் 1 86 7 93 8.5. இது 7ஆல் டிவைட் ஆகுமா 7 2 14 35 25.5 divided by 3 எவ்வளோ 8.5. இந்த ஆப்ஷனில் ஆன்சர் ஆக்சுவலாக 8 1/2ன்னு வரணும். இங்கே 1/2 இதுவும் 8 1/2. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 6600 and 8.5%. இதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஷனல் சம்ஸ் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லைக் ஈஸிலி சால்வபிள், ஈஸிலி ஸ்கோரிங் செக்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கேல்குலேஷன், டூ மச் ஆஃப் திங்கிங் இல்லை. கேல்குலேஷனில் மிஸ்டேக் ஆகாமல் போட்டால் மட்டும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த கேல்குலேஷன் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கான ஷீட்டு நான் லிங்க்கில் கொடுக்குறேன் கமெண்ட்டில், அதை யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் 1/2 hour to 30 minutes to 1 hour ஆகும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேல்குலேஷன் ஃபுல்லாக பெட்டர் ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி சம்மில் எக்ஸாமுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ தட் உங்களுக்கு இந்த சீரீஸில் இருக்கிற மாதிரி மற்ற செக்ஷனல் டாபிக்ஸும் வரும். அதுவும் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு.